அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் லேட்டஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். பாருங்கள் 500 + 70 + 9 என்ன வரும்? 579. அடுத்து பாருங்கள் 259 வருமா? அடுத்து 320, அடுத்து வந்து 609. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு கம்ப்ளீட் த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு எத்தனை 100 இருக்குது? 400. ஸோ எழுதிக்கோங்க. அடுத்து எத்தனை டென்ஸ் இருக்குது? 7 டென்ஸ் இருக்குது, எழுதிக்கோங்க. அடுத்து 3 ones. அது மாதிரி இங்கே எத்தனை 100 இருக்குது? 500 100ஸ்ன்னு சொல்லி எழுதணும். இங்கே அது மாதிரி 0 டென்ஸ் தான் இருக்குது. ஸோ 0 டென்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 2 ones இருக்குது. ஸோ அதையும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து கம்ப்ளீட் த டேபிள் கொடுத்துருக்காங்க. இது 600லேருந்து 700 வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள் நமக்கு அதே மாதிரி எத்தனை 100 இருக்குது? 700 இருக்குது. அடுத்து வந்து 5 டென்ஸ் இருக்குது ப்ளஸ் 6 ones இருக்குது. அப்போ எல்லாம் சேர்த்து என்ன கிடைக்கும்? 756 கிடைக்கும். அதுக்கு நம்ம நம்பர்ஸ் நேம் எழுதணும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தான் நம்ம மேலே சொன்னோம்ல, அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 100லேருந்து 1000 வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு நம்பருக்காக வரும். 200லேருந்து 300 to 400, 400 to 500. அதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து இதே மாதிரி நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே அப்படியே பார்த்து நீங்கள் வந்து பாருங்கள். இதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? 765. இதுக்கு என்ன கிடைக்கும்? 817. இதுக்கு வந்து 756. அடுத்து இதுக்கு பார்த்திங்கன்னா 924. ஸோ எழுதிக்கோங்க. அடுத்து இது பாருங்கள் என்ன கிடைக்கும்? 700 + 30 + 4 கிடைக்கும். இதுக்கு நம்ம என்ன கிடைக்கும்? 800 ப்ளஸ் நமக்கு வந்து டென்ஸில் 0 தான் இருக்குது. ஸோ 0 போட்டாச்சு. ப்ளஸ் ஒன்ஸில் வந்து 8 இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இங்கே என்ன கிடைக்கும்? 900 + 80 + 7. அடுத்ததுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 900 + 10 + 2. ஸோ இதான் ஆன்சர். அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள் நமக்கு எத்தனை இது இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 இருக்குது. அடுத்து குட்டி குட்டி பீட்ஸ் எத்தனை இருக்குது? நமக்கு 5 இருக்குது. அடுத்து இன்னொரு குட்டி பீட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஒன்ஸில், அதில் எத்தனை இருக்குன்னா 5 இருக்குது. ஸோ எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள் 1 2 3 4 5 6. ஸோ 6 எழுதியாச்சு. டென்ஸ் பிளேஸில் நமக்கு மொத்தம் எத்தனை இருக்குது? அதுலேயும் நமக்கு வந்து 6 தான் இருக்குது. ஸோ 6 எழுதியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 9 இருக்குது. ஸோ 9 எழுதியாச்சு. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9. அடுத்து நமக்கு டென்ஸ் பிளேஸில் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. ஒன்ஸ் பிளேஸில் எதுவுமே இல்லை, அதனால் நம்ம என்ன போட்டாச்சு? 0 போட்டாச்சு. ஸோ ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. பாருங்கள் இது நமக்கு என்னென்னா 901லேருந்து 1000 வரைக்கும். 1000 எப்படி எழுதிருமில்ல? 100. இதுதான் 1000. ஸோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வித் 704 டென்ஸ். அதுக்கடுத்து இந்த 704 டென்ஸ் அண்ட் 9 ones. இதுக்கான ஆன்சர் வந்து 749. அடுத்து பாருங்கள் அந்த நம்பர் வித் 807 டென்ஸ் அண்ட் 2 டென்ஸ். இதற்கான ஆன்சர் வந்து 872. ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை 800s இருக்குது, 9 10s இருக்குது, ஒன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? 0 போடணும். இந்த நம்பர் வித் 900. ஸோ 900s நமக்கு டென்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. அப்போ அதுக்குள்ள 0 போடணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 ones தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆன்சர் எழுதியாச்சு. அடுத்து 5th ஒன்றுக்கான ஆன்சர் பாருங்கள். நமக்கு 900s கொடுத்துருக்காங்க, 9 10s கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ப்ளஸ் எதுவுமே இல்லை. அதுக்கு என்ன போடணும்? 0 போடணும். இதுதான் ஆன்சர். எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் நமக்கு இது வந்து நம்ம வந்து நம்பரெல்லாம் சேர்த்து எழுதணும். 3 digit நம்பராக சேர்த்து எழுதணும். இதுக்கு என்ன வரும்? 344. இதுக்கு என்ன வரும்? 996. இதுக்கு என்ன வரும்? 238. இதுக்கு வந்து 102. ஸோ 102. ஏன்னா 100 பிளேஸ் கொடுக்கல. சாரி 10s பிளேஸ் வந்து கொடுக்கல. 100 பிளேஸில் 1 இருக்குது. 10s பிளேஸ் கொடுக்கறதுனால 0 போட்டிருக்கோம். அது வந்து நமக்கு 1s பிளேஸில் 2 இருக்குது. ஸோ அதை எழுதியாச்சு. அப்புறம் இதுக்கு என்ன கிடைக்கும்? 473. ஸோ ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் நமக்கு பிளேஸ் வேலி கேட்டிருக்காங்க. இப்போ 1ஓட வேலி நமக்கு எது? 1 வந்து 100 பிளேஸில் இருக்குது. HUNDRED எழுதிக்கோங்க. அடுத்து 6ஓட பிளேஸ் எதில் இருக்குது? 10ஸில் இருக்குது. ஸோ 6 10s. அடுத்து நமக்கு 0ஓட வேலி என்ன இருக்குன்னா 0 1s. அடுத்து 9 வந்து 100ல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து 1 வந்து எந்த இடத்துல இருக்குது? 10s பிளேஸில் இருக்குது. ஸோ 10s எழுதியாச்சு. 7 எந்த பிளேஸில் இருக்குது? 100 பிளேஸில். ஸோ 700. அடுத்து நமக்கு 4 எந்த பிளேஸில் இருக்குதுன்னா 10s பிளேஸில் இருக்குது. ஸோ 4 10s. 0 எந்த பிளேஸில் இருக்குது? 0 1ஸில் இருக்குது. ஸோ எழுதிக்கோங்க ஆன்சர். அடுத்து பாருங்கள் நமக்கு எத்தனை இருக்குன்னா 200 கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு 200 இருக்குது. அப்போ 2 10s இருக்குது. மீதி எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 7 ones. ஸோ 7 எழுதியாச்சு. அடுத்து நமக்கு ஒரே ஒரு ஒன்ஸ் தான் இருக்குது. எத்தனை 10 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 10s இருக்குது. ஸோ 9 போட்டாச்சு. அடுத்து 3 ones இருக்குது. ஸோ எழுதியாச்சு. இப்போ எத்தனை 100 இருக்குது? 1 2 3 4 5 6 7 700 இருக்குது. எத்தனை 10 இருக்குன்னா 3 10 இருக்குது. ஒரே ஒரு 1 தான் இருக்குது. ஸோ எழுதியாச்சு. அடுத்து நமக்கு எத்தனை 100 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 100 இருக்குது. 2 10s இருக்குது. ஒரே ஒரு 1s இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர்.
ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கலர் த நம்பர் கார்ட்ஸ் ஃபார் த கிவன் நம்பர். ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும், கலர் பண்ணணும். மொத்தம் 700க்கு கலர் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 7. ஸோ 10ல் எத்தனை 10 வந்து நம்ம கலர் பண்ணணும், 2 1. அப்போ 2 மட்டும் கலர் பண்ணிக்கோங்க. 9ல் எத்தனை 9 கலர் பண்ணணும், 1ஸில் வந்து 9 கலர் பண்ணணும். ஸோ கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து 9 10 வந்து கலர் பண்ணணும். அடுத்து வந்து 8 10ஸை வந்து நம்ம என்ன செய்யணும், கலர் பண்ணணும். அடுத்து 7 1ஸை மட்டும் கலர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. நான் கோடு போட்டுருக்கேன், இங்கே நினச்சிக்கோங்க, கலர் அடிச்சுக்கோங்க. அடுத்து 6 10ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா 4 10. அடுத்து வந்து 1ஸில் வந்து 5 1ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், கலர் அடிக்கணும். அடுத்து பாருங்கள், அந்த டிஜிட் இன் 1 பிளேஸில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3ன்னு எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அந்த டிஜிட் இன் 10 பிளேஸில் என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ எழுதிக்கோங்க. 100 பிளேஸில் என்ன இருக்கோ 100 + 6 இருக்குது, எழுதிக்கோங்க. தேர் ஆர் டேஸ் ஹண்ட்ரட்ஸ். எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது, இதில் 8 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. அடுத்து எத்தனை 10s இருக்குது, 7 10s இருக்குது. எத்தனை 1s இருக்குது, 6 1s. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குன்னா 9 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது, 3 10s இருக்குது, 2 1s இருக்குது. ஸோ இதான் ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஐ ஆம் பிட்வீன் 500 to 600. I have 6 10s and 3 1s. ஸோ இந்த நம்பர் வந்து 500லேருந்து 600க்குள்ளே தான் இருக்குது. அப்போ வந்து 500. எத்தனை 10s இருக்குது, 6 10s இருக்குது, 3 1s இருக்குது. ஸோ நம்பர் எடுத்து 563. I have the greatest digit in the 100 place. I have no 10s and no 1s. ஸோ நமக்கு வந்து 100 பிளேஸில் வந்து பெரிய நம்பராக இருக்கும். 10ஸ்லேயும் 1ஸ்லேயும் நோ நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும், 900. அடுத்து I am the smallest 3 digit number. ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர்னால் 100. 1 2 3 3 டிஜிட் இருக்கா, இதான் வந்து ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர். ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், லேர்னிங் செக் கொடுத்துருக்காங்க. ரைட் த மிஸ்ஸிங் நம்பர் டு மேக் 100. ஸோ நமக்கு மேக் 100 வரணும். 100 வரதுக்குன்னா அப்புறம் இந்த நம்பர் கூட எந்த நம்பர் நமக்கு வேணும்னா 43 வேணும். ஸோ ஆன்சர் வந்து 43 எழுதிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன், கவுண்ட் த பீஸ், ரைட் த நம்பர் அண்ட் த நம்பர் நேம். நமக்கு எத்தனை இது இருக்குது பார்ப்போம்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 இருக்குது, 8 போட்டாச்சு. நமக்கு எத்தனை 10s இருக்குது, 4 10s இருக்கா, எழுதியாச்சு. அடுத்து நமக்கு எத்தனை 1s இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 1s இருக்குது. அப்போ 848 சொல்லி நம்பர் வந்து எழுதிக்கோங்க. 808 EIGHT8 100 48 FORTY 48 EIGHTன்னு சொல்லி எழுதிக்கோங்க. பாருங்கள், ரைட் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எத்தனை 100 இருக்குன்னா 200. ஸோ 200 எழுதிக்கோங்க. ப்ளஸ் எத்தனை 10s இருக்குது, 8 10s. ஸோ அப்போ 80 வரும். ப்ளஸ் 7. அடுத்து இதை நம்ம எப்படி எழுதலாம், 3 4 3ன்னு சொல்லி எழுதலாம். அடுத்து நம்ம நம்பர் கேட்டிருக்காங்க. மொத்தம் 500 இருக்குது, 3 10s இருக்குது, 4 1s இருக்குது. ஸோ 534. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், நம்பர்ஸில் வச்சு மேக் பண்ண தெரியும். நமக்கு எல்லா நம்பரையும் வந்து எழுத தெரியும். ஸோ 3 digit வேல்யூவோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும். அடுத்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பண்ண தெரியும், சிம்பிளிஃபை பண்ண தெரியும். ஸோ எல்லாமே வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த பாடத்தில் வந்து விச் வேறுங்கிற பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆச்சு நம்ம நெக்ஸ்ட் லெசன்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.